ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஈவினிங் இன்றைக்கி வந்து குழந்தைங்களெல்லாம் ஒரு 5:30 மணிக்காட்ட வந்து வெளியே சைக்கிள் ஓட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போனேன். 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம், ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெளியே ஓட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன். 6 மணிக்கெல்லாம் நம்ம ரோட்டில் வந்து நிறைய பைக்கு வண்டி நிறையா வரும். ஸோ அதனால் வந்து 6 மணி வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து சன்னா மசாலா செஞ்சு பூரி சுட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். பாப்பா தம்பிக்கு பூரி சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் சேர்த்து தான் நான் பூரி சுட்டு சாப்பிடுவேன். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து தம்பி, பாப்பா குழந்தையா இருக்கும்போது ஸ்டார்ட்டிங்கில் வந்து எந்த ஒரு காரமும் கொடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால் வெறும் இட்லி அப்படி தான் கொடுத்து பழக்கினேன். கொஞ்சம் நாள் ஆக ஆக வெறும் இட்லி, வெறும் தோசை, வெறும் சப்பாத்தி, வெறும் பூரி இப்படியே கொடுத்துட்டு இருந்தேன். எந்த ஒரு குழம்பு எதுவுமே தொட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியே நான் பழக்கிட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எல்லாத்துலேயுமே பிசைஞ்சு கொடுக்குறக்கு ஆரம்பித்தேன். ஆனால் பாப்பா கூட சேஞ்ச் ஆகிட்டா, தம்பி அப்படி சேஞ்ச் ஆகவே இல்லை. இப்போ வரைக்குமே எதை கொடுத்தோம் அப்படின்னாலும் வெறும் தோசை தான் எனக்கு வேணும், குழம்பெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறான். ஸ்கூலுக்கு போனால் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் இப்போவுமே அப்படி தான் பண்ணுறான். ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டு வர்றான். காயோடனா கிளறி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன், அதை மட்டும்தான் சாப்பிட்டு வருவான். ஆனால் வீட்டில் காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி எப்போ வந்து நான் டிஃபன் ஐட்டம் செஞ்சேன் அப்படின்னாலுமே அது வெறும் இட்லி, வெறும் தோசை தான் சாப்பிட்றது. இப்போ கூட இன்றைக்கி கூட வெறும் பூரி தான் சாப்பிட்றான். இந்த மாதிரி நான் வந்து காரம் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு நான் இதை பழக்கினேன். ஆனால் இப்போ வரைக்கும் அது கன்டினியூ ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.